ஸோ விஜயோட மாநாடு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க? ஸ்பெஷல்னா அவ்வளோ ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. எப்படின்னு சொன்னால் சந்தோஷம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற போல இருக்கு எங்களுக்கு ஜாலியாக. அப்படியா? ஒரு 3 நாள் ட்ராவல்ஸ் பண்ணி ஜாலியாக தளபதி பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வீட்டில் வந்து திருவிழா நடக்குதுல்ல, கல்யாணமாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜாலியாக இருக்கலாம், அது போய் ஜாலியாக இருக்கு எங்களுக்கு. இப்போ டைம் பாஸ் ஆகிடும் இன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் டைம் பாஸ் ஆகிடும். ஓகே, என்ன சொன்னாங்க திருப்பூர்ல நீங்க 30,000 துண்டுகள், ஐடி கார்டு, இந்த பேட்ச்லாம் கேட்கும் பொழுது அங்க இன்னும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆர்டர்? எந்த மாதிரியான? அது ஆல்ரெடி நாங்களே கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா பண்ணுறதுக்கு. அப்படி என்னன்னா உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் கொடுத்துட்டாங்கப்பா, 50,000 60,000 மேலே கொடுத்துக்கிறாங்க நிறைய ஏரியாவிலேருந்து கொடுத்துக்கிறாங்க ஆளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்பவுமே ரெகுலராக போகிறது தானே, என்ன ரெகுலராக போகிறதா உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணாங்க. பேட்ஜுமே இந்த துண்டு எல்லாம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்களே. அவருக்கு ரொம்ப சொன்னார், இது நான் எத்தனை மாநாடு பார்த்துறேன்ப்பா, தளபதி மாநாடு மொத்தம் நான் ரெடி பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடி ஆர்டர் கொடுத்தோம். அது ஒரு மாதம் ஆர்டர் பண்ணி முடிஞ்ச நாள் தான் அவங்க எங்களுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி கட்சி எங்களுக்கு. ஓகே, அதான் சொல்ல மற்ற கட்சி மாநாடுகளும் நடந்திருக்கு, நிறைய தலைவர்களை மீட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் சரி நண்பர்களும் சரி எல்லாரும் குழுவாக வந்திருக்கீங்களே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன டார்கெட்டில் வந்திருக்கீங்க? நாங்கள் எத்தனை பேர்னா ஒரு 30 பேர்கிட்ட வந்துக்கிறோம். நாங்கள் லேடிஸ் ஜென்ஸ் சேர்த்து 30 பேர் வந்துக்கிறோம். ஒரு சேல்ஸ் ஆனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்குங்க வந்து எங்களுக்கு. அந்த 5-10மே அவங்க பேரம் பேசி எதுவுமே குறைக்கிறது இல்லை? அதெல்லாம் குறையுது இல்லை, சொன்ன ரேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. வேறு கேஸில் இல்லை, வெயில கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை, மற்ற ஆட்கள் இருக்கும் பொழுது மற்ற இப்போ நாங்கள் மாநாடுலாம் பார்க்கும்பொழுது அவங்க யாரும் இப்படிலாம் அணிய மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் கை பேண்ட்ல இருந்து, துண்டுல இருந்து, ஐடியிலேருந்து, பேட்ச்லேருந்து நீங்கள் அணிஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு பிடிக்குமா விஜய்? தளபதி ரசிகர் தலைவா. அப்படியா? நான் காட்ட ஒரு ஃபோட்டோ. நான் வண்டி ஆட்டோவில் ஓட்டும்போது ஏற்ற போட்டோ அவர் கூட பனையூரில் ஏற்றது. அவர் ரசிகர், தீவிர ரசிகர். நான் சூப்பரு. அவர் தீவிர ரசிகர். நான் ஆட்டோ ஓட்டும்போது நகரில் வண்டி ஓட்டுவேன். ஈஸியாக நான் சரவணன் கூட போய் நான் போட்டோ பிடிச்சிக்கிறேன். தளபதி கூட போய் போட்டோ பிடிச்சி அவர் எங்கள் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு வண்டி கொடுத்தாரு. அப்போ ஆட்டோ கொடுத்துட்டு ஒரு எத்தனை மாவட்டம், ஒரு 5 மாவட்டத்துக்கு 5 வண்டி வாங்கி கொடுத்தாரு. பிரியாணி சாப்பாடுலேருந்து புடவைலேருந்து எல்லாமே கொடுத்தாரு அவர். அப்போலேருந்து அவனுக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வெயிலே ஏன் விற்கிறீங்க? ஓரமாக நின்று கூட ஜாலியாக தான் டைம் பாஸ். வெயிலே தெரியலையா எங்களுக்கு? வெயில எனக்கு தெரியுது, வெயிலே தெரியலையா? ஜாலியாக தளபதி மூஞ்சி பார்த்தா வெயிலே தெரியாது எங்களுக்கு. அவருக்காக வேலை செய்யறன்றனால அந்த வெயில் கூட வெயில் தெரியாது. அவருக்காக வேலை செய்யறோம், எங்களுக்கு உழைப்பு வருதுல, அதில் 5 ரூபா 10 ரூபா கிடைக்குதுல அவர்னால எங்களுக்கு. அதெல்லாம் வெயில் தெரியல எங்களுக்கு. விற்கிற வண்டியில எத்தனை ஆயிரம் துண்டுகள்? அது ஒரு அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் துண்டே இல்லையா அங்கெல்லாம். ஓகே,